வணக்கம். கிரேட் பிக்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் கிரேட் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய மார்க்கெட் போக்கு எப்படி இருந்தது? முதல்ல நேற்றைய மார்க்கெட் போக்கு காலை சந்தை கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா மேல போயிட்டு இருந்தது. ஈவினிங் யுஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உக்ரைன் கிட்ட இருந்து ரஷ்யா அவங்களோட ட்ரூப்பை மிலிட்டரியை பின்வாங்கலாம், பிரச்சனைக்கு ஒரு ஃபைனல் கால் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியானதுனால கோல்டு அகைன் ஈவினிங் மார்க்கெட்ல கொஞ்சம் ஃபால் ஆகி அகைன் $1289 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. அதனை அடுத்து மற்றொரு செய்தி வெளியே இருக்கு. அமெரிக்கால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ட்ரூப்பை வித்ட்ரா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு 1% வேலை கூட ஆரம்பிக்கல. ஜஸ்ட் சொல்லியிருக்கதோட சரி, அனௌன்ஸ்மெண்ட் தானே தவிர மற்றபடி வித்ட்ரா பண்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா வித்ட்ரா பண்ணிடுறேன்னு சொன்னாலும், இன்னும் நேற்று தகுந்த மாதிரி இறங்குச்சு அப்படின்னாலும், மறுபடியும் ரஷ்யா வித்ட்ரா பண்ணல அப்படின்னா அகெயின் there will be a bounce back in the market. ஸோ நம்ம டே பை டே பார்க்கறதுனால இந்த ப்ராசஸ்லாம் மைண்ட்ல வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்றது அப்படிங்கிறது வேண்டாம் தான் சொல்லுவேன். இன்ஸ்டெட் நம்ம இந்த டெக்னிக்கல்ஸ் பார்த்து ட்ரெண்ட் பண்றது நல்லது. க்ரூட் ஆயிலை பொறுத்தவரைக்கும் அகைன் நேற்று சப்ளை ஷார்டேஜ், இன்வென்ட்ரியில சப்ளை கொஞ்சம் கம்மியா இருந்தனால க்ரூட் ஆயில் கொஞ்சம் மேல போச்சு. $100 மேல மறுபடியும் முடிவடைஞ்சிருக்கு. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. பேஸ் மெட்டல்ஸ் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதே ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அயூப். வணக்கம் அயூப், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் அயூப், சொல்லுங்க சார். நான் என்ன கேக்குறேன்னா, கன்சியூமருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ட்ரேடர் போட்டு வியாபாரம் பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க சார். கன்சியூமர் இருக்கா இல்லையா, கன்சியூமருக்கு முன்னாடி நாங்களாம் ட்ரேடருக்கு கன்சியூமருக்கு முன்னாடி ட்ரேடர் போட்டு ஜெயிக்க முடியுமா? இல்லைங்க, ஆன்லைன் ட்ரேடிங்ல கன்சியூமர்ஸ் ட்ரேட் பண்ணலாமா இல்ல பிக் ஹோல்சேலர்ஸ் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆன்லைன் மார்க்கெட் பிரைஸ் மூவ்மெண்ட்டை ஸ்பெகுலேட் பண்ணி நான் பணம் பார்க்கறேன் அப்படிங்கிறவங்க தாராளமா இறங்கி பண்ணலாம். அதாவது இன்னைக்கு நம்ம கோல்டு ஒரு என் கன்சியூமரே இன்னைக்கு கோல்டு எதுக்கு வீட்டுல வாங்கி வைக்கிறாங்க, இன்கேஸ் ஃபியூச்சர்ல விலை ஏறும், 2 வருஷம் 3 வருஷத்துல விலை ஏறும், அவசர தேவைக்கு விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சோ அந்த கோல்டு அவங்க வாங்கி வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட முழு நோக்கம் என்னன்னா கம்மி விலை, அந்த விலை தான் மைண்ட்ல இருக்கு. கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது. சோ இந்த கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது பிசிக்கலா பண்றது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதுக்கு அப்படியே எதிர்புறம் கமாடிட்டி ஆன்லைன்ல MCX நீங்க டைரக்டாவே பண்ணலாம். ஜஸ்ட் வாங்கணும், சாயந்தரமே ஏறிச்சு வித்துடலாம். இல்ல செல்லிங் அண்ட் பையிங் ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஷார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க்கெட் ரேட் இறங்குற மாதிரி இருந்தாலும் வித்து வாங்கலாம். இந்த வித்து வாங்கும் முறை இப்ப அங்க நம்ம பிசிக்கல்ல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா வித்துட்டு நம்ம அதாவது விற்க போகும்போது ஒரு பிரச்சனைகள் வரும். நீங்க நகையா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க கடையில. சோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இங்க ஆன்லைன்ல இல்ல அப்படிங்கறதுனால கன்சியூமர்ஸ் ரேட்ல ஸ்பெகுலேட் பண்றேன், we are all speculators ன்னு சொல்லுவோம். அதாவது ரேட் ஏத்தம் இறக்கத்துல லாபம் பாக்குறேன் அப்படிங்கிறவங்க தாராளமா இதுல பங்கு எடுத்துக்கலாம். இல்ல அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹோல்சேலர்ஸ் எடுத்துட்டாலும், யாரு உள்ள வந்தாலும் பிரைஸ் மூவ்மெண்ட் தான். சோ ரெண்டே விஷயம் தான், ஏற மார்க்கெட்ல பை பண்ணி செல் பண்ணும், இறங்குற மார்க்கெட்ல செல் பண்ணி பை பண்ணும். சோ இந்த ரெண்டு விஷயத்துல கரெக்டா கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்றோம். சோ கன்சியூமர்ஸ்ல யார் வேணா இதுல இறங்கலாம்னு சொல்ல வரேன். நன்றி. ஓகே சார். சென்னையில இருந்து இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அருள் பிரகாஷ். வணக்கம் அருள் பிரகாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல நீங்க கேட்கலாம். சார் நான் கிளைண்ட் தான். உங்க லெவல் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார். நீங்க பொசிஷன் கால் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் சார். பொசிஷன் கால் கொடுக்கலாங்க, தாராளமா கொடுக்கலாம். பொசிஷன் கால்ல பிரச்சனை என்னன்னா ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், $1289 கோல்ட் ரேட் போயிட்டு இருக்கு. அது $1265 ஸ்டாப் லாஸா இருந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. சோ நீங்க $25 $24 $25 நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண ரெடி அப்படின்னா கோல்டு இன்னைக்கே பை பண்ணிட்டு நீங்க டார்கெட் யூ கேன் எய்ம் அப் டு 1310 or 315 டார்கெட் எய்ம் பண்ணலாம். அதே ஸ்டாப் லாஸ் $1265. ஏன் டாலர்ல சொல்றேன் அப்படின்னா நம்ம முழுக்க அங்க என்ன நடக்குதுன்றத பார்த்தா இங்க ட்ரேடிங் பண்ண வேண்டியதா இருக்கு. பிளஸ் இங்க டெக்னிக்கலா பார்க்கணும்னா இன்ட்ராடேல பண்ணலாம். பொசிஷனல் MCXல பொசிஷன் எடுத்து பண்றது அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இங்க இருக்க நம்பர்ஸ் மட்டும் நம்ம கவனிக்க வேண்டியது, நடுவில் ருபி ஐஎன்ஆர் கன்வர்ஷன்லயும் ஒரு மாறுதல் இருக்கும் அப்படிங்கறதுனால நான் பொசிஷன் கால் இதுல என்கரேஜ் பண்ண மாட்டேன். நான் இன்ட்ராடே தான் என்கரேஜ் பண்ண. அப்படிங்க பொசிஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டாலர்ல என்ன ஆகுது, டாலர்ல ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கறது நீங்க மைண்ட்ல வச்சு ட்ரேட் பண்றது நல்லது. அப்படி நீங்க பொசிஷன் எடுத்து
1665 போச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு அகைன் ஷார்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். நன்றி. நம்ம ஷோல ஜென்ரலாவே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பொசிஷன் எடுத்து ட்ரேட் பண்றதை விட இன்ட்ராடேல பண்றது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து ரூபாவதி. வணக்கம் ரூபாவதி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. குட் மார்னிங் சார். நான் சில்வர் மணி 42,625 பை வச்சிருக்கேன் சார். என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 11,000 இருக்குங்க. சோ இதை ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எந்த லெவல்ல கட் பண்ணா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார். டிவில பாத்துக்கோங்க சார். தேங்க்யூ. சில்வர் மினி வந்து லைக் மார்ஜினே உங்களுக்கு 50,000 அபோவ் நினைக்கிறேன். மார்ஜின் ஷார்டேஜ் எல்லாம் இருக்கீங்க. இருந்தாலும் கூடுதலா ஒரு 10,000 வேணா போட்டு கூட வச்சுக்கோங்க. நீங்க பைல இருக்கீங்க 42,625 இருக்கீங்க. ஸோ சில்வர் மெகாக்கு நான் இன்னைக்கு லெவல்ஸ் சொல்றேன். அதை பேஸ் பண்ணி சில்வர் மினி நீங்க ட்ரேட் பண்ணலாம். முடிஞ்சால் இன்னைக்கே வெளியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தீர்வுக்கு வர்றதுனால டாலர் ஸ்ட்ராங் ஆகி கோல்டு இறங்குறதுக்கான சான்சஸ், சில்வரும் கூட இறங்கும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் சொல்றேன். 42,400க்கு மேல ஏறிச்சு அப்படின்னா நீங்க பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 42,575. சோ நீங்க ஆல்ரெடி வச்சிட்டு இருக்க பை 42,600 வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இங்க இன்கேஸ் சில்வர் மெகா 42,400க்கு மேல ஏறிச்சுன்னா நீங்க அந்த பையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷா கூட இன்னொரு பை கூட எடுத்து 42,550 கூட நீங்க வெளியாகலாம். சோ தட் உங்களுக்கு ஒரு டார்கெட் மேல ஆவரேஜ் பண்ணி நீங்க வெளியாகலாம் சொல்றேன். இதே வந்து 41,900க்கு இறங்குச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியிட்டு ஃப்ரெஷ்ஷா 2 லாட்டா கூட செல்லிங் எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 41,576ல வெளியாகலாம். நன்றி. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க சுதாகர். வணக்கம் சுதாகர், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. குட் மார்னிங் சார். ஹரிஹர் சார் பேசணும். வணக்கம், பேசுங்க சுதாகர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க சார். நாங்க உங்களோட கிளைண்ட் தான். நான் உங்ககிட்ட வந்து இ கோல்டு அண்ட் இ சில்வர் வாங்கியிருக்கேன். அது ஷார்ட் ஹோல்டிங்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க போய் இதுல கிரேட் வெஞ்சர்லயே போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. நாங்க நான் போன வாரம் ஆபீஸ்க்கு வந்தேன். அங்க வந்து ஃபார்ம் நாட் நெசசரி. நீங்க எத்தனை கிராம் வாங்கி வச்சிருக்கீங்க சொன்னாங்க? எத்தனை கிராம் இருக்கு சார்? நான் வந்து 9 grams ஆஃப் கோல்டு அண்ட் 50 grams இது சில்வர் இருக்குது. ரைட். அதாவது 150 கிராமுக்கு மேல கோல்டு வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் டெலிவரி கொடுத்து முடிச்சாங்க. 150 கிராமுக்கு கீழே இருக்கவங்க, அதாவது நீங்க 9 கிராம்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 9 கிராம் ரொம்ப கம்மி தான். இதுக்கெல்லாம் டெலிவரி கிடையாது, நாங்க கேஷ் செட்டில்மெண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேதி வந்து மே 6க்கு மேல அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு அறிவிக்கல. அறிவிச்சு அது வந்து கொடுக்கலாம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இன்ஃபர்மேஷன் வந்ததும் நான் இதே தொலைக்காட்சி இது நிகழ்ச்சியில சொல்லுவேன். அது தகுந்த மாதிரி கிரேட் வெஞ்சர்ஸ்கே வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம். நன்றி. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ராமன். வணக்கம் ராமன், கமாடிட்டி ட்ரேடிங் உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் ஹரிஹரன் சார். ராமன் சார். கமாடிட்டி ட்ரேடிங்க ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்தது நீங்க தான். பிரஷர் காரணமா இருந்த புரோக்கரேஜ் இருந்து 19 ரூபாய் ஒரு ட்ரேடுக்குன்னு கொண்டு வந்தீங்க. ஆனா இப்போ பிக்சட் புரோக்கரேஜ்ங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பிக்சட் புரோக்கரேஜ் ஒரு மாசம் பூரா அன்லிமிட்டட் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கரெக்ட், சூப்பரா கேட்டீங்க. அதாவது வந்து இப்படியே போயிட்டு இருந்தா இண்டஸ்ட்ரி வந்து கெட்டுதான் போகும், ஒன்னும் இல்லாம போயிட்டு இருக்கும். நான் நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். 19 ரூபாய் புரோக்கரேஜே எனக்கு விருப்பம் இல்லாம தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் வாடிக்கையாளர்களோட வேண்டுகோளுக்காக நான் அதை பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் மே 15க்கு மேல கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கரெக்டா நீங்க இதுக்கு அப்புறம் 100 ரூபாய், அதாவது 1000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கட்டுங்க, இல்ல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கட்டுங்க, ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் கட்டுங்க, எவ்வளவு நாள் ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கிறோமா, இல்லைன்னா வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஓரளவுக்கு கான்வென்ட்ல சேர்க்கிறோமா, இல்ல பெஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறோமா அப்படிங்கறது நம்ம தேடி தான் குழந்தைங்களை படிக்க வைக்கணும். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம் முக்கியம் கிடையாது. நீங்க 19 ரூபாய் புரோக்கரேஜா கொடுக்கட்டும், இல்ல 10 ரூபாய் கொடுக்கட்டும், இல்ல ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் கொடுக்கட்டும், எல்லாத்தையுமே மறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வந்து குவாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பே அவுட் கேட்டா உடனே எங்க வருது? டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அடுத்த சர்வீஸ் கரெக்டா இருக்கா? அதுக்கு குவாலிட்டியான சர்வீஸ் பே அவுட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், லாபம் ஈட்டுற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? அதாவது இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் எடுத்தோம்னா காலையில 10:15 மணிக்கு அளவுகள் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 டிப்ஸ் மெசேஜ் அனுப்புறோம் லெவல்ஸ் இல்லாமல். அது இல்லாம புதுசா சார்ட் லான்ச் பண்றோம். இவ்வளவும் உங்களுக்கு எது 19 ரூபாய் கொடுக்குற இடத்துல எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்? 19 ரூபாய் அப்படிங்கிறது 15 நாள், 15 தேதிக்கு மேல கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதற்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் கொடுக்கறேன் அப்படின்னா எது கொடுக்கறேன்னா, நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு ரெண்டாவது, முதல் லாஸ் ஆகாம ட்ரேட் பண்றதுக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியுது. லாஸ்ட் ஒரு 1 இயரா பார்த்தோம்னா
லூசர்ஸ் ரொம்ப ரொம்ப குறவு கமாடிட்டிஸ். நீங்க விசாரிச்சு கூட பார்க்கலாம். கிரேட் வெஞ்சர்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க லாஸ் பண்றது ரொம்ப குறவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேற்று கூட நாகர்கோயில இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. சார் உங்ககிட்ட பண்ணிட்டு இருந்தப்போ பரவாயில்ல 2 வருஷம் தாக்கு பிடிச்சேன், வேற ஒரு இடத்துக்கு போன 1.5 மாசத்துல போயிடுச்சு அப்படின்னாங்க. கொஞ்சம் வேடிக்கையாவே இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களால வந்து பெரிய அளவுல குறைச்சிருக்கு. சோ இதுக்கு மேல வந்து ப்ராஃபிட் மேக்கிங் அப்படிங்கிறது ஈஸியா பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45% கிரேட் வெஞ்சர்ஸ் முதலீட்டாளர்கள் லாபம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 20% ஆவரேஜ்லயே இருக்காங்க. ஒரு 30% நஷ்டம் அடைறாங்க. சோ இத மாத்துறது எந்த நிறுவனம் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அவங்க 0 புரோக்கரேஜா கொடுக்கட்டும், இல்ல 5000 புரோக்கரேஜா வாங்கட்டும். முக்கியமான விஷயம் உங்க பணம் வந்து ஏதாவது அதிகமாவதோ இல்லையோ நஷ்டமாகாம எந்த நிறுவனம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதை தேர்ந்தெடுத்து பண்றதுதான் நல்ல விஷயமே தவிர நீங்க வந்து மற்றபடி இதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணி பெருசா ஸ்டடி பண்ணல. அதாவது ஒன்றும் கிடையாது, மார்க்கெட்டை பிரேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேட் வெஞ்சர் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கோம், புதுசா வரவங்க யாராவது பிரேக் பண்ணணும், இல்லைன்னா வந்து கிளைண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா உடனே 1000-2000 ரூபாய். நம்ம கிளைண்ட்ஸ்க்கு எப்பவுமே என்னன்னா அவங்க 10,000 லாஸ் பண்ணிருப்பாங்க, அது தெரியாது. ஆனா 200 ரூபா 300 ரூபா புரோக்கரேஜ் கொடுத்ததுதான் மைண்ட்ல இருக்கும். அந்த மைண்ட் செட்டை யாரு மாத்துறாங்களோ அவங்க தான் வந்து கமாடிட்டில ஒழுங்கா ட்ரேட், கமாடிட்டி ஈவன் இன் ஸ்டாக் மார்க்கெட் அவங்க தான் ப்ராப்பரா ட்ரேட் பண்றாங்க. அதாவது எனக்கு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் யார் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே வந்து புரோக்கரேஜை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சார் நீங்க என்ன வாங்கலாம் வாங்கிக்கலாம், சர்வீஸ் கரெக்டா கொடுங்க, இதே தான் எனக்கு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு என்னக்கே பார்த்தா 19 ரூபா போட்டு ஒரு ஜனவரி 25 19 ரூபா போட்டேன். இன்னைக்குள்ள 3000 கஸ்டமருக்கு மேல புதுசா சேர்ந்திருக்காங்க. சோ எனக்கு கால்ஸ் அதிகமாகுது, எல்லாமே அதிகமாகுது. பட் சர்வீஸ் என்னால கொடுக்க முடியாத நிலைமை வரதால நான் மே 15க்கு மேல மாத்திரம் இருக்கு. சோ forget about everything. brokerage structure அப்படிங்கறது தூக்கி ஓரம் வச்சிடுங்க. இங்க போனா லாபம் வரும், இங்க போனா நஷ்டமாகும். சோ எங்க போனா லாபம் வருமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்க. அப்புறம் தான் brokerage எல்லாமே. நீங்க கனெக்ட் பண்ணினா 1 லட்ச ரூபா போட்டு 1 லட்ச ரூபா லாஸ் ஆகுது அப்படின்னா உதாரணத்துக்கு brokerage 5000 தான் கொடுத்துருப்பீங்க. 95,000 ரூபாய் நீங்க எடுத்துட்டு போயிட்டு லைக் லாஸ் தான் பண்ணிருக்கோம் நம்ம. சோ அந்த லாஸ் பண்ணாம கிரேட் வெஞ்சர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால நீங்க மார்க்கெட்ல நீங்க உங்களுக்குள்ளே தெரிஞ்சவங்கள விசாரிச்சனால சொல்லுவாங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்றது உங்களோட திறமை. அதாவது நீங்க 19 ரூபாய்க்கு புரோக்கரேஜ் குறைச்சிட்டு வந்தாலும் நீங்க முதல்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா புரோக்கரேஜ் வந்து நான் குறைச்சிருக்கேன், பட் ஸ்டில் புரோக்கரேஜ் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க, கம்மியான புரோக்கரேஜ் தான் முதல்ல இருந்தே நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. க்ரூட் ஆயில ட்ரேட் பண்ணும்போது 1 ரூபா கூட எடுத்தாலே தே மேக் மணி நோ. சோ அதான அந்த 1 ரூபா கூட எடுக்கிறதுக்கு முடியாம எதுக்கு ட்ரேடிங் வர்றது, புரியுதுங்களா? சோ க்ரூட் ஆயில இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பைசெல் பண்ணா வெறும் 938 rupees நாங்க வாங்குறோம். கவர்மெண்ட்டும் M6 சார்ஜஸுமே இன்னொரு 100 ரூபாய் எடுது. சோ அவங்க 2 ரூபாய் எடுத்தாங்கன்னா 60 ரூபாய் லாபம். சோ க்ரூட் ஆயில வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட லாபம் எடுக்க தெரியாம ட்ரேடிங் குள்ள வர்றது வேஸ்ட், யூஸ்லெஸ். சோ அந்த புரோக்கரேஜ்ல வந்து காம்ப்ளிகேட் பண்றது நல்ல ட்ரேடரா இருக்கும். புரோக்கரேஜை பத்தி ஒரி பண்ணவே மாட்டாங்க. தி நீட் குவாலிட்டி சர்வீஸ் அண்ட் தென் டெக்னிக்கல்ஸ் ப்ராப்பரா கொடுக்கறது எது இது மட்டும் நம்பி பண்ணுவாங்க. சோ நீங்க இப்போ புரோக்கரேஜ் பத்தி கவலைப்படாம ட்ரேட் பண்றவங்க பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் எப்படி ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்யறது அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். சார் நம்ம ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து பிரேமா. வணக்கம் பிரேமா, உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல நீங்க கேட்கலாம். சார் வணக்கங்க, சார்ட்ட பேசுனீங்க. பேசுங்க பிரேமா. வணக்கம் சார். லெட் வந்து நான் 128க்கு பை பண்ணி வச்சிருக்கேங்க. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல 127.5 வந்துதுங்க. சரி இன்னொரு 1 ரூபாய் தானே வந்துருச்சுன்னா கட் பண்ணிடலான்னு பார்த்தா நேற்று ஈவினிங் வந்து ரொம்ப இறங்கிடுச்சு சார். வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல ஏறின வேட்டி கட் பண்ணிட்டு செல்லிங்க்கு இது போடலாங்களா இல்ல வந்து என்ன பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஏதாவது இந்த லெட் ஜிங்க் அலுமினியம் இந்த 3 கவுண்டருமே நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, இன்ட்ராடேலயே முடிங்கன்னு சொல்லி பழக்கம். நீங்க ஏன் ட்ரேடிங் பண்ணி அது கேரி ஃபார்வர்ட்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னு புரியல. கிரேட் வெஞ்சர்ஸ் அளவுகள் வாங்கி 30 பைசா லாபத்துக்கு மட்டும் ட்ரேட் பண்ணி பாருங்க. எப்பவுமே லெட் ஜிங்க் அலுமினியம் லாபமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க பை பண்ணி இருக்கிறதுனால 124 ரூபாய் 40 காசு கீழே இறங்குச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாயிட்டு ஃப்ரெஷ்ஷா செல்லிங் போறது நல்லது. அப்படி போனா நீங்க 2 லாட் கூட செல்லிங் போங்க. இன்னைக்கு இன்ட்ராடேலே கூட 123 ரூபாய் 55 காசு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே வந்து இன்னைக்கு 125 ரூபாய் 80 காசுக்கு மேல போச்சுன்னா நீங்க பை பண்ணி ஒரு 30 காசு லாபத்துல வெளியாகலாம். பை சைடு இப்பத்திக்கு பெருசா லாபம் எதிர்பார்க்க வேண்டாம். செல் சைட்ல இருக்கலாம், ஏன்னா பெரிய அளவுல எக்கானமி மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால. சோ முடிஞ்ச அளவுக்கு நீ வெளியாகிறது நல்லது. மேல போற மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்ற 128 அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா தான் வராது.
ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க பொள்ளாச்சியில இருந்து அப்துல். வணக்கம் அப்துல், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், மே 16th எலெக்ஷன் கோல்டு என்ன ரேட்டு மேல பையாம செல் ஆகுமா அந்த நேரத்துல? இல்ல திரும்பி வாங்கி வைக்கலாமா? செல்லு ஹை இல்ல அதுல இருந்து எலெக்ஷன் முடிஞ்சவனையும் மாறலாமா? வேணாம் வாங்காம அது வரைக்கும் வாங்காம இருக்கலாமா? இன்னைக்கு ட்ரெயின் தான் கேட்குறாரு. ஓகே இல்ல இனிமேல் இப்ப வரக்கூடிய கோல்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. சரி, கோல்டோட நான் வீக்லி ட்ரெண்ட் எப்பயும் திங்கட்கிழமை காலையில சொல்றது. நான் இந்த வாரமே சொல்லிட்டேன், கோல்டு இந்த வாரம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும்னுட்டு. நடுவில் ஒரு நாள் எரிச்சு அகைன் இறங்கி நேற்று $1289 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இதே 1265 நீங்க அங்க ஸ்டாப் லாஸா வச்சு இங்க நீங்க பை பண்ணாலும் பை பண்ணலாம். இல்ல 1265 கீழே போச்சுன்னா மார்க்கெட் செல் மோட் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. அங்க ஒரு $40 இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கறதுனால நீங்க அந்த 1265 மைண்ட்ல வச்சு ட்ரேட் பண்றது நல்லது. நன்றி சார். இப்போ ஒரு நிறுவனம் வந்து கரெக்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து அந்த டெர்மினல் டிசேபிள்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? சோ அது வந்து கரெக்டா அவங்களோட ட்ரேடிங் டெர்மினல் வந்து கரெக்டா தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு நிறுவனம் சரியா இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒரு முதலீட்டாளர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அது எந்த இதுல போய் தெரிஞ்சுக்கிறது? முதல்ல வந்து என்னன்னா நிறுவனம் போலி நிறுவனமான்னு செக் பண்ணணும். நிறைய நிறுவனங்கள் வந்து நிறுவனமே இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் சும்மா ஒரு கம்பெனி ஏதோ திறந்து வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு. சார் இடையூறுக்கு மன்னிக்கணும், ஒரு காலர் வந்திருக்காங்க துபாயில இருந்து பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், எனக்கு 2 இது கேட்கணும். ஒன்னு டாலர் ரேட்டு இப்போ வர வீக் ஆயிட்டே இருக்கு. அது டாலர் ரேட்டு 65 இருந்தது, இப்ப 60 இருக்கு. அது கூடுமா குறையுமா? ஒண்ணு, ஏன்னா நாங்க NRI, அதனால கோல்டும் குறைஞ்சிட்டு வருது. இப்ப வாங்கலான் இருக்கோம், வாங்கக்கூடிய நேரமா இல்ல இன்னும் கொஞ்சம் குறையுமா? பின்ன அதே மாதிரி NRIs வந்து ட்ரேட் பண்ண முடியும் கிரேட் வெஞ்சர்ஸ்ல. கிரேட் NRIs வந்து MCX ட்ரேட் பண்ண முடியாது. ஆனா NRIs என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க யார் பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டு அவங்க அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றாங்க, அவ்வளவுதான். இது ஜென்ரலா இப்போ காலங்காலம் நடந்துட்டு இருக்க விஷயம் தான். அதே மாதிரி INR பத்தி கேட்டீங்க. INR இப்ப எலெக்ஷன் முடிஞ்சுதான் ஓரளவுக்கு ஸ்டேபிளே ஆகும். அதனாலதான் நாங்களே வந்து கரன்சி இன்னும் லான்ச் பண்ணாம வச்சுட்டு இருக்கோம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-15 நாள் ஓரளவுக்கு ஒரு மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இம்ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கிற அதுல போய் கிளைண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி மாட்ட வேண்டாம் தான் நான் பொறுமையா கரன்சி லான்ச் பண்ணலான் இருக்கேன். அதனால கரன்சி இன்னும் 20 நாள் பொறுத்து இருந்து பாக்குறது நல்லது. கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்க எவ்வளவுக்கு வாங்க நினைக்கிறோம் ஒரு 30% மட்டும் இப்ப முதலீடு பண்ணி வாங்குங்க. பொறுத்து இருந்து மார்க்கெட் இன்கேஸ் படிப்படியா இறங்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் நிதானமா கூட வாங்கிக்கலாம். பெரிய அளவுல ஏறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு நீங்க டவுன் ட்ரெண்ட்ல ரொம்ப ஸ்லோவா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நன்றி. ஓகே சார். சோ சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பது. சரி, அதாவது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நபர் ஒருத்தர் வந்து நான் கமாடிட்டில கூட இல்ல போட்டு தரேன், நீங்க பணம் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ 2-3 மாதங்களா நான் இதுல நிகழ்ச்சியில சொல்லி எனக்கு அந்த மாதிரி தகவல் வர்றது கிடையாது. ஸோ கொஞ்சம் மக்கள் விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு நிறுவனம் சரியான நிறுவனமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள், நான் இப்போ ஆன்லைன்லயே காட்டுறேன் பாருங்க. MCX இந்தியா வெப்சைட்க்கு போங்க. முதல்ல MCX இந்தியா வெப்சைட் போனீங்கன்னா கிளியரா வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறுவனம் சரியான நிறுவனம் வந்து ஒழுங்கா இயங்கிட்டு இருக்குதா, எதுவும் வந்து சஸ்பெண்ட்ல ஆகாம போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டெர்மினல் டிசேபிள்மெண்ட். அவங்களோட டெர்மினல் நிப்பாட்டு இருப்பாங்க ஜனவரி மார்ச்ல, அதே அக்டோபர்ல இருந்து டிசம்பர் 2013க்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு பதில் PDF ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதை ஓபன் பண்ணீங்கன்னா இத்தனை நிறுவனங்கள் வந்து ட்ரேடிங்ல நிப்பாட்டுருக்காங்க. அந்த ஒரு நாள் 2 நாளைக்கு நிப்பாட்டுவாங்க. சோ நீங்க அதை போயிட்டு நீங்க தெளிவா பார்த்து சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இதுல வந்து எந்த நிறுவனம் நீங்க சூஸ் பண்றீங்க, எந்த நிறுவனம் வந்து தவறான நிறுவனம் நீங்க கண்டுபிடிக்கணும்னா இது ரொம்ப வசதியாவே இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு நிறுவனத்தை சூஸ் பண்ணா குறைஞ்ச ஒரு 2 மாசமா போய் பின்னாடி போய் பார்க்கலாம். சாரி, ஒரு வருஷத்துக்காக மினிமம் பார்க்கலாம் டெர்மினல் சஸ்பெண்ட் ஆகாம ஒழுங்கா போயிருக்காங்க. சோ இதுலயே மொத்த டீடைல்ஸுமே வந்துடும். சோ இதை பார்த்துட்டே வந்து எடுத்து பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஃபுல்லாவே வந்து கிளியர் கட்டா தெரியும். அந்த நிறுவனத்தின் மூலமா நம்ம முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது நிர்வதி தொடர்ந்து பேசுவோம். மணிக்கணும், ஒரு காலர் வந்திருக்காங்க திருவண்ணாமலையில இருந்து. சாரி, வணக்கம் சாரி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் அலுமினியம் 104.70 லாங் வச்சிருக்கேன் சார். சரிங்க.
சார் அது வச்சுக்கலாமா இல்ல கொடுத்துடலாமா சார்? மார்க்கெட் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி. இன்னைக்கு 104.35 கீழே இறங்குச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேடுங்க. வெளியேட்டு ஃப்ரெஷ்ஷா வேணாலும் செல்லிங் எடுத்துவோம். 103.75 ரூபாய் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சு வெளியாகிறது நல்லது. பை சைடு 30 காசு லாபம் தான் இருக்கும். ஸோ பெரிய லாபத்தை நீங்க ட்ரேட் பண்ண, சின்ன லாபம் தான் அதுக்கு ட்ரேட் பண்ணாம இருக்கலாம் பை சைடு. நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கங்க, குரு சார். பேசுங்க சார். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது இப்ப ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சார், அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து எஃப்ஐஎஸ், HINI, புரோக்கர்ஸ், அப்புறம் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி கமாடிட்டில ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா யார் யார் உள்ள இருப்பாங்க? கமாடிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா HNIs இருக்காங்க, இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறுவனங்களும் இருக்காங்க. ஆனா வந்து எஃப்ஐஐஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா NRIs இன்னும் அலோவ் பண்ணல. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள வரத்துக்கு இன்னும் தளங்கள் வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ MCX மொத்தமாவே அரசாங்கம் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கிறதுனால அடுத்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமாவே எடுத்துட்டு வர, நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப சீக்கிரமாவே எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்கு. அப்படி ஆப்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வேலை FIS உள்ள அலோவ் பண்றதுதான். அப்படி FIS அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்ல வரும். PMSனா என்னன்னா, நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா, நீங்க ட்ரேட் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ PMS எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த PMS நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்க பணம் கொடுத்து அவங்க உங்களுக்காக ட்ரேட் பண்ணி கொடுக்குற நிலைமைலாம் அப்போ வரும். ஸோ எல்லாமே வந்து FIS அலோவ் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்து அடுத்து டைரக்டா ஒவ்வொரு படிப்படியா போறது. இது வந்து ஒரு 2 வருடம் குறைந்தபட்சம் எடுத்துரும் நினைக்கிறேன். நன்றி. ஓகே சார், இப்போ அந்த நிறுவனம் வந்து எப்படி ரைட், மறுபடியும் நம்ம ஸ்கிரீன் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டெர்மினல் டிசேபிள்மெண்ட் பார்த்தோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து 2006ல இருந்தே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு காலாண்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியா போயிட்டு MCX வெப்சைட்ல போய் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ல இங்க டெர்மினல் டிசேபிள்மெண்ட் அடிச்சோம்னா தெளிவா அது லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல ஒரு 10 காலாண்டுக்காவது எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நிறுவனம் சரியா இயங்கிட்டு இருக்கா இல்லனா இந்த நிறுவனம் இதா இருக்கா. இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் எடுத்தீங்கன்னா நாள் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட எந்த ப்ராப்ளம் இல்லாம சஸ்பெண்ட் ஆகாம ஒழுங்கா போயிட்டு இருக்கேன் எப்பவுமே. ஏன்னா we have that much amount of money in the exchange. அதே ஏதாவது நிறுவனம் தடங்கள் இருக்குன்னா அழகா அதுல தெரிஞ்சிடும். ஒன்று. இரண்டாவது, ரெஜிஸ்டர்டா அவங்க நிஜமாலே வந்து மெம்பரான்னு செக் பண்ணா இங்க மெம்பர்ஷிப்னு இருக்கும். மெம்பர்ஷிப்ல போயிட்டு மெம்பர் அண்ட் AP டீடைல்ஸ் இருக்கும். இதுல போயிட்டு அவங்க அடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிரேட் வெஞ்சர்ஸே அடிச்சோம் அப்படின்னா கிளியரா வந்துரும். மெம்பர் கோடு அவங்களுக்கு மெம்பர் கோட் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நீங்க மெம்பர் கோட கேட்டாலே சொல்லிருவாங்க எல்லா நிறுவனத்திலும். மெம்பர் கோட போயிட்டு என்ன டைப் ஆகுது சும்மா 2 விஷயம் அடிச்சாலே கீழே வந்துடும். கிரேட் வெஞ்சர்ஸ் ரெஜிஸ்டர்டு, எந்த அட்ரஸ் என்ன, யாருக்கு ரெஜிஸ்டர் இருக்கு, எல்லா விஷயங்களும் இதுல வந்துடும். சோ இது இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனம் ரெஜிஸ்டர்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்து அடுத்து டெர்மினல் டிசேபிள்மெண்ட்ல போயிட்டு அந்த நிறுவனம் சஸ்பெண்ட் ஆகாம ட்ரேட் ஆயிருக்கா. சஸ்பெண்ட் ஆயிருந்தா கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் வரும் தான் அர்த்தம் ஃபியூச்சர்ல. அதனால அதை தேர்ந்தெடுத்து பண்ணாலே போதும். ஓகே சார், ஒரு நிறுவனம் வந்து எப்படி, நான் ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுல எப்படி எல்லாம் பார்த்து பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணணும்ங்கறது சொன்னீங்க. அது போக இந்த MCX வெப்சைட்ல கூட என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. இதுல முக்கியமா நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தா அந்த கடைசி 1 வருடங்களுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த டெர்மினல் வந்து சஸ்பெண்ட் ஆகாம இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.